வணக்கம். இனிய பொங்கல் नल्ला अड़तुक्कल। पोंगल के पवित्र दिन तमिलनाडु के हर घर से पोंगल धारा का प्रवाह होता है। संत तिरुवल्लुवर ने कहा है, तल्ला विळयुळुम तक्कारुम ताळिवल्ला चेवरुम सेवर्द नाडु। தை முதல் நாள் உழைப்பின் திருநாளா தமிழர் பெருநாளா கொண்டாடிட்டு இருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளா கூடுதல் மகிழ்ச்சிக்குரியதா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தனிப்பெரும் ஆட்சி நடைபெற்று வருது. பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, எல்லா நாளுகளும் மகிழ்ச்சிக்குரிய நாளேன்னு சொல்லத்தக்க வகையில் நம்மோட திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருது. பெரும் நிதி நெருக்கடிக்கிடையில் பொங்கல் தொகுப்போட பரிசு தொகையா 1000 ரூபாய் வழங்கி கோடிக்கணக்கான மக்கள் மனசுல மகிழ்ச்சியை பொங்க வச்சிருக்கு நம்முடைய அரசு. பால் பொங்குற மாதிரி கோடிக்கணக்கான மக்களோட மனங்கள்ல மகிழ்ச்சி பொங்கி வர்றதை நான் காண்கின்றேன். உங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. இனிய பொங்கல் இந்தியாவோட பொங்கலா மாறப்போற ஆண்டு இது. अगली भारत छोड़ो यात्रा सिर्फ मणिपुर से ही शुरू हो सकती है और कहीं से नहीं शुरू हो सकती। मणिपुर बीजेपी की जो राजनीति है, बीजेपी की नफरत, आरएसएस की नफरत, उनका जो दृष्टिकोण है, उस विचारधारा का मणिपुर एक चिन्ह है। வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பாரம்பரிய உடையில வேட்டி சட்டையெல்லாம் அணிந்து திருக்குறளை மேற்கோள் காட்டி பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி இருக்காரு பிரதமர் மோடி. அத்தோட மாடுகளை ஆற தழுவி அதுக்கு புல்லும் பொங்கலும் கொடுத்து உற்சாகத்தை காட்டியிருக்காரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கும் போது இது ஒரு இனிய பொங்கல், அது மட்டும் இல்லை இந்த ஆண்டு இந்தியாவோட பொங்கலாக இது மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் மணிப்பூரில் பாரத் ஜோடா யாத்திரையோட 2வது கட்ட பயணத்தை தொடங்கியிருக்காரு ராகுல் காந்தி. இது மணிப்பூரில் தொடங்கினது அப்படிங்கிறது நீதிக்கான யாத்திரையாக காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இது என்ன மாதிரியான மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை உண்டாக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இந்த நேரத்தில் பொங்கலில் இருந்து ஒரு புதிய அரசியல் தொடங்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்திலிருந்து சண்முகம், பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து GK நாகராஜ், இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜீவ்காந்தியும் அதே போல் தமிழ் தேசிய பேரியக்கத்திலிருந்து மணியரசன் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சண்முகம் சார்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடி உற்சாகமாக பொங்கல் கொண்டாடின காட்சிகளை எல்லாமே பார்த்துருப்பீங்க. தமிழ்லேயே பேசினார், தமிழ்லேயே வாழ்த்து சொன்னார், திருக்குறளை மேற்கோள் காட்டியெல்லாம் பேசினார். இந்த தமிழ் பாசத்தை, ஏன்னா ஒரு பக்கம் நாம் பார்த்தோமா நிதி கேட்டுட்ருக்கோம், இந்த பேரிடர் நிதி கேட்டுட்ருக்கோம், நிதியை கொடுக்கல, ஆனால் தமிழ் பாசத்தை இந்த பொங்கலில் ரொம்ப அதிகமாக காட்டிருக்காரு பிரதமர். இது எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வேஷம் கட்டி இந்த மாதிரி நடிக்கிறது என்பது பிரதமரை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஒன்று தான். அதனால் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு வழக்கமான ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய உடையில் வெறும் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. வெறும் வாழ்த்து விவசாயிகளை வாழ வைக்காது, வெறும் வாழ்த்து வயிற்றை நிரப்பாது என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இது அவர் பொங்கலை ஒட்டி நடத்துகிற ஒரு நாடகம் என்கிற முறையில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பகுதி விவசாயிகள் தமிழ்நாட்டில் இப்போ பொங்கல் கொண்டாடுகிற மனநிலையிலே இல்லை. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியில் ஒரு பகுதி, கன்னியாகுமரியில் ஒரு பகுதி விவசாயிகள் மிக கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகி அந்த நிலையிலேருந்து அவங்க இன்னும் மீளலை. மீள்வதற்கான எந்த நடவடிக்கை, எந்த உதவியும்
மத்திய அரசு தரப்புலேருந்து இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து பொங்கல் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த மாற்றாந்தாய் மனப்போக்கு தான். இது இப்போ நேற்றைய தினம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய கோரியிருக்கிற வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் ஒத்த ரூபா கூட மத்திய அரசாங்கத்திலேருந்து வரல. மாநில அரசாங்கம் தான் தன்னுடைய கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பல்வேறு உதவிகளை அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே தொகுப்பு என்பதை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது என்பது உண்மையிலே பெரிய வரவேற்கத்தக்க நல்ல விஷயம். ஸோ இப்படி எதுவுமே செய்யாமல், மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்யாமல் வெறும் வாயால் வாழ்த்துவது, வாயால் பேசுவது என்பதைத்தான் வாடிக்கையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். சரி, அதை அடுத்தடுத்து நம்ம பேசலாம். பாக்கி சட்டை கேட்கணும். பாக்கி சார், வெறும் வாயால் வாழ்த்திட்டா மட்டும் போதுமா? அது மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருமா அப்படிங்கிற கேள்வியை சண்முக சார் முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இந்த பிரதமருடைய கொண்டாட்டத்தை? அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெறும் வாயால் சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்கிற சண்முகம் சார் சொல்கிறதுல சரிதான். ஆனால் வாயால் சொல்கிறது 10னா செய்யறது ஒரு 5 அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். நான் உதாரணங்கள் பல எடுத்துக்கலாம், நம்ம அதெல்லாம் போகலை. இக்கட்டான சூழலில் கொரோனா காலத்தில் தமிழகத்துக்கு செய்த உதவிகள், ஜிஎஸ்டி உள்பட எதையும் மிச்சம் வைக்காமல் கொடுத்த இதெல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் அடிக்கிட்டே போகலாம், அதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஒன்றுமே செய்யலை என்பது எப்படி எல்லாமே செய்துவிட்டது என்பது எப்படி மிகைப்படுத்துதலோ அதேபோல் எதுவுமே செய்யவில்லை என்பதும் மிகைப்படுத்துதல் தான். மத்திய அரசாங்கம் செய்யாமல் ஒவ்வொரு நலத்திட்டமும் இங்கே நிறைவேற்றப்படுகிறது என்றால் மத்திய அரசாங்களோட பங்களிப்பு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். 60% பல திட்டங்கள் நான் முன்ன பின்ன பொதுவாக சொல்கிறேன். பல்வேறு நலத்திட்டங்களில் 60 விழுக்காட்டுக்கு மேலே மத்திய அரசாங்கம் தர்ற நிதி. அப்போ நாம் சொல்லலாம் நாம் கொடுக்குற நிதி தானேன்ட்டு, அது வேறு லாஜிக் தான். ஆனால் நாம் தருவதை பெரும்பாலான நிதி திட்டங்கள் தரப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும். எய்ம்ஸ் வரல அப்படின்றது ஒரு உதாரணம்னா, பல 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியது ஒரு நல்ல அறிகுறி தானே. ஏன் கடந்த காலங்களில் பல்வேறு கூட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகளை பாராட்டிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்துவிட்டேன், இவ்வளவு இருக்குது, இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தரவுகளோடு அவர் சொல்கிறார். அதெல்லாம் சொன்னோம்னா நேரமாகும். அதனால் ஒன்றுமே இல்லை என்று சொல்வதையும் ஏற்க முடியாது. மிகைப்படுத்துவதாக அவர் சொல்லுவாங்க. அரசாங்கத்தில் இயல்பு தானே, அரசாங்கம் ஆட்சியாளர்கள் எப்போவுமே நம்ம நிறைய செஞ்சோம் அப்படிங்கிறது அவங்க பெருமிதப்படுவதற்கான ஒரு காரணம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க திருக்குறளை மேற்கோள் காட்டினார், இது புதுசு இல்லையே, என்கிட்ட தரவு இருக்கு. காட்டுவார். சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். இன்னைக்கு மட்டும் இல்லை, அப்பப்போ அவர் பேசும்போதெல்லாம் என்னைக்கெல்லாம் தமிழ் மேலே தமிழ்நாட்டு மேலே பாசம் வருதோ அப்போல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு நிகழ்வு தான். இல்லை, ஒரு பல தளங்களில் சொல்லப்பட்ட திருக்குறளையே அல்லாமல் புதிதாக சொல்கிறார். இன்றைக்கு சொன்ன தல்லாவிளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடுங்கிற திருக்குறளை இதுக்கு முன்னாடி மோதி சொன்னதில்லை. தொட்டனைத்தூர் மணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவுங்கிறது திருவனந்தபுரத்தில் நடந்த பாதுகாப்பு கூட்டத்தில், அந்த மாதிரி சிறப்பேனும் செல்வம் எனும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில், இப்படி ஏராளமாக தரவுகள் எங்கிட்ட இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு தமிழ் மீதான பற்றை நாம் பெரிதும் சந்தேகப்பட தேவையில்லை என்று கருதுகிறேன். எப்படி ஒரு பொங்கல் ஒரு பொங்கல் பானையில பொங்கல் பொங்கிடுச்சா வெந்துடுச்சான்னு எப்போ தெரியும்? ஒரு கரண்டி எடுக்கும், 2 பருக்கையை சாப்பிட்டு பார்க்குறோம், ஆஹா நல்லா வெந்துடுச்சு. அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற பேச்சை ஓரிரு பேச்சுகளை வைத்துக்கொண்டு அவருக்கு முழுமையான தமிழ்நாடு தமிழ் பண்பாட்டு மீது ஆத்மார்த்தமான பற்று இருக்கிறது நான் மறுத்துக்க மாட்டேன். இதுக்காக அரசியல் விஷயங்கள்லாம் ஆதரிக்கிறேன் அப்படி எடுக்காதீங்க. தமிழ் பண்பாடு மொழி இலக்கியத்தின் மீது தமிழ் மீது பிரதமர் மோடிக்கு அதிக அக்கறை இருக்குது அப்படிங்கிற பாயிண்டோட நான் எடுத்துக்கிறேன். நான் வந்தாரு திரும்ப நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜீவ்காந்தி நான் கேட்க விரும்புறது, இன்னைக்கு பிரதமரோட அந்த பேச்சை, அதாவது திருக்குறளை மேற்கோள் காட்டி ஒரு பக்கம் பேசுனது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் பாரம்பரிய உடை வந்து வேஷ்டி அதெல்லாம் அணிஞ்சு வந்தார், மாடுகளை வந்து கட்டி அணைச்சி கொஞ்சினார். இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தபோது என்ன தோணுச்சு? அவருக்கு தமிழ் பாசங்கிறது நிறைய இருக்குது, ஏற்கனவே இருக்குது, இப்போவும் இருக்குது, அதை தான் காட்டியிருக்காரு அப்படின்றாரு பாக்கி. எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் இதை? தமிழர்களாகிய நாங்கள் நீண்ட நெடிய நாட்களாகவே உலகில் மூத்த மொழியான தமிழுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த தளத்தில் இந்திய சுதந்திர விடுதலையோடு இணைந்து
இந்தியா என்கிற இந்த நாட்டை நேசிக்க ஆரம்பித்த போது எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயரிடும் என்று சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதம் இருந்ததுடைய தொடர்ச்சியாக பல்வேறு இளைஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது 1967 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று பெயரிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அதை ஒன்றிய அரசு அங்கீகரித்த பின்பு இந்த நாளில்தான் 1969 ஜனவரி 14ஆம் நாள் தை 1ஆம் நாள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து கலைவாணர் அரங்கில் தன்னுடைய தள்ளாத வயதில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். அந்த நாளில் இப்போது வந்திருக்கிறோம். இந்த நாளில் பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வேட்டி சட்டையோடு தன் பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறார். பரவாயில்லை, சொல்லாத திருக்குறளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று மெத்த படித்த என்னுடைய நண்பர் ஐயா பாக்கி அவர்கள் ஒரு வருஷம் கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, அவர் புலவராக இருந்தால் நான் பரவாயில்ல, புலவர் விளக்கம் கொடுக்கிறார் என்று மோடியை கொண்டாடி இருப்பேன். ஆனா நாட்டுடைய பிரதம அமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையானதை எதை செய்தார் என்பதை நாங்கள் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ததை விட பல்வேறு நான் வெளிப்புறத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். தமிழை திருக்குறளை சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்கள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்ததற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரா என்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. தமிழை நீதிமன்ற மொழியாக வர வேண்டும் என்று நீண்ட நெடிய காலமாக வழக்கறிஞர்கள் நாங்கள் போராடுகிற போது தமிழ்நாடு அரசு அதற்கு ஒப்புதலை கொடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி கடந்த அரசும் இந்த அரசும் நாங்கள் தயாராக இருக்கோம் என்று சொன்ன பிறகும் இந்திய ஒன்றிய அமைச்சர் சட்ட அமைச்சகம் தமிழ் இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொல்ல வேண்டும். கச்சத்தீவை காங்கிரஸ் கொடுத்து விட்டது என்று பிரச்சாரம் செய்து நாங்கள் வந்தால் கச்சத்தீவை கொடுக்க விடமாட்டோம் என்று பேசிய நரேந்திர மோடி அதற்காக ஒரு கடிதத்தையாவது எங்களுக்காக காட்டப்பட வேண்டும். பெருமரியாதைக்குரிய நரேந்திர மோடி பொறுப்பேற்றப்பட்ட பின்பு எய்ம்ஸ் வரவில்லை, பரவாயில்லை, இன்னும் 2 எத்தனை மத்திய பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பதை பட்டியலே கொடுக்கப்பட வேண்டும். வந்தே பாரத் உலகம் இந்தியா முழுக்க வந்தது வந்தே பாரத் தான். ஆனா புது ரயில்வே திட்டங்கள் ஏதாவது புதிய இணைப்புகள் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி கொடுத்தாரா என்கிற புள்ளி விவரத்தையும் ஐயா பாக்கி அவர்கள் சொல்ல தேவையில்லை, அண்ணன் நாகராஜன் அவர்கள் சொன்னால் நான் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இல்லை எத்தனை உத்தான் விமான நிலையங்கள் இங்கு என்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கும் வரும் என்று அறிவித்தார். அது இன்னும் கற்பனையாக இருக்கிறது. அது ஒன்றும் குரல் இல்லை, அந்த விமானங்கள் வந்து சேர்வதாக இல்லை. நாங்கள் கேட்டோம், ஜிஎஸ்டியை நாங்கள் வாங்கிய வரியை நீங்கள் வாங்கி விட்டீர்கள், விவசாயிகள் கட்டிய வரியை நீங்கள் வாங்கி விட்டீர்கள், நாங்கள் வரி வாங்காத அரசாங்கமா இருக்கிறோம், எங்களுக்கு நிதி பத்தவில்லை என்று பேரிடர் நிதியை கேட்டோம். பெருமரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். பேரிடரில் பாதிக்கப்பட்ட அந்த நிதியை கூட இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது ஒளி அறிவிப்பதற்கு திராணியற்ற என்கிற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் குஜராத்தில் ஒரு புயல் வந்த போது ஓடோடி போய் 1000 கோடியை கொடுத்த நரேந்திர மோடி எங்கள் ஐயா பாக்கி உட்பட நான் உட்பட பாதிக்கப்பட்ட சென்னை வந்த போது ஏன் ₹1 கூட கிள்ளி கொடுக்கவில்லையே, நீங்க அள்ளி கொடுக்க வேண்டாம் கிள்ளியாவது கொடுங்க என்று கேட்டும் அதுவரை கொடுக்கவில்லை. ஒன்றிய அமைச்சரவையில் இத்தனை பேர் இருந்தும் ₹1 கூட இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை. அதற்கு மாறாக பங்கீடே கொடுக்கிறோம். நீங்க கொடுப்பது உரிமை மட்டும்தான், நாங்க கேட்பது உரிமையும் தாண்டி அதிக வரியை கொடுக்க ஒரு மாநிலம், மூத்த பண்பாட்டை கொண்ட ஒரு மாநிலம். உங்கள் மொழியை சொல்லப்போவென்றால் மூத்த நூலான திருக்குறளை சுமந்ததற்கு இந்த பண்பாட்டை காப்பதற்கு காசியும் ராமேஸ்வரம் ஒன்றென்று பேசிய நீங்கள், காசியில் ஒரு ராமர் கோயிலை கட்டி ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அறிவித்த நீங்கள், அதே ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் தடத்தோடு நிறுத்திவிட்டு ஏன் விமான நிலையத்தை கொண்டு வரவில்லை என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அதே ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க போகிற மீனவர்கள் பக்கத்து நாடான இலங்கை அரசோடு துப்பாக்கி சூடு பாதிக்கப்படுவது இது குறித்து இதுவரைக்கும் ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தி சுண்டக்காய் நாடு இலங்கையோடு சண்டையிடுவதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏன் அச்சம் என்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. இதே ஊரில் இருந்து வெளிநாடுகளுக்கு பிழைக்க போகிற ராமநாதபுரத்துக்காரர்களுக்கு ராமேஸ்வரத்துக்காரர்களுக்கு ஏன் ராமேஸ்வரத்துக்காரர்களுக்கு ஒரு தொழிலை தொடங்குவதற்கு ராமநாதபுரத்திற்கு புதிய திட்டத்தை நரேந்திர மோடி அறிவிக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்திய நாட்டுடைய பிரதமர் என்கிற நிலையில்தான் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. அதாவது இல்ல பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மேல அவருக்கு எந்த அக்கறையும் இல்லைங்கிறது தான் உங்களோட கேள்விகள் காட்டுது. அதற்காக நான் பதில வாங்கிட்டு வந்துடுறேன். கோட்டீஸ்வரன் சார், பிரதமரோட இன்னைக்கு நடந்துகிட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அது அவருக்கு தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அக்கறையா அதை பார்க்குறீங்களா, இல்லை இது அரசியலுக்கான ஒரு நாடகம் அப்படி பார்க்கலாமா? எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? அரசியலா அக்கறையா? இல்லை, இதில் ரெண்டுமே அடங்கியிருக்கு. அக்கறைன்னா அது யாரோட அக்கறைன்றதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ இது ஜனவரி 15 தேதி ஆகிப்போச்சு, நாளைக்கு விடிஞ்சால் 15ஆம் தேதி. இது என்ன மாதிரி காலம்னு பார்க்கணும். ஐயா கிட்டத்தட்ட ஒரு 9-9.5 வருஷம் 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான பொங்கல் கொண்டாடினாங்களா டெல்லியிலன்னு பார்த்தா என் சிற்றறிவுக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. மேபி தமிழ்நாடு ஹவுஸில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருப்பாங்க, இல்லை வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு பொங்கல் சட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு மெச்சிக்கிற அளவுக்கு தமிழர்களே ஐயோ பொங்கல் இப்படிலாம் கொண்டாடணுமா, மாடை போய் கட்டி பிடிக்கணுமா, அதுக்கு வாழைப்பழம் ஊட்டணுமா,
அப்படின்னு அதை அரவணைக்கணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு பொங்கலை வந்து காட்டியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சைடு வந்து நாட்டினுடைய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து ஒரு சில பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போது ஐயா பிரதமரோட அணுகுமுறை என்பதோ இல்லை ராகுல் காந்தியோட அணுகுமுறை என்பது இனிமேல்ட்டு நீங்கள் இது பொங்கல்லேருந்து ஆரம்பிக்குதான்னு கேட்டிருக்கீங்க. இது பொங்கல்லேருந்து வேகம் எடுக்குன்றது என்னோட புரிதல். இன்னும் கையில் இருக்கிறது 2 மாதம் தான், மொத்தம் 3 மாதம் இருக்குது நம்ம தேர்தல் தள்ளி இருக்கிறது. 100 நாளில் ஒரு 10 நாள் லீவில் விட்ருங்க, மிச்சம் வந்து இருக்கிறது வந்து ஒரு 40 நாள் வந்து தேர்தல் விதிமுறைக்கு எடுத்துக்குவாங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அப்போ இவங்க கையில் இனிமேல் இருக்கிறது இந்த 60 நாள். அந்த 60 நாளில் இந்த 15 நாளில் தான் இனிமேல்ட்டு பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி கொண்டாடுவாங்க, பொங்கல்னு கத்துவாங்க. இனிமேல் இந்த எனக்கு முன்னாடி பேசினவங்கலாம் ட்ராமான்னாங்க, அதுக்கப்புறம் பாசம்னாங்க, எல்லாமே நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன், எல்லா வாதத்தையுமே. இது எல்லாமே இனிமேல் ஜாஸ்தியாகும். ஆக மக்களாக வந்து இனிமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும், டிசைனாக வரும். இப்போ இதில் நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும்? வீட்டுக்கு அமைச்சர் முருகன் வீட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் பலரும் போயிருக்காங்க. இப்போ ஜி.கே. நாகராஜே கூட அந்த நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டு தான் டெல்லியில் உட்காந்துருக்காரு. இல்லை, போன வருஷமும் இதே மாதிரி போயிருக்காங்க. ஆமாம், போன வருஷமும் இதே மாதிரி இல்லை, அதுக்கு 3 வருஷமும் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ண நினைப்போனா, ஓகே பொங்கல்னா வருஷம் இங்கே இப்படி தான் கொண்டாடுவாங்க பொழுது, தேர்தல் நேரத்தில் வந்து இப்படி கொண்டாடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அது களையப்படும். இன்னொன்று, தமிழ் மீது ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அக்கறை இருக்குது, பாசம் இருக்குன்னா கண்டிப்பாக 100% இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு திருக்குறள் பற்றி பேசுகிறாரு தமிழ். ஆனால் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு பத்திரிக்கையாளர்னா தமிழ் மீது அக்கறை என்பது வேறு, தமிழர்கள் மீது அக்கறை என்பது வேறு. மொழியையும் மக்களோட வாழ்வாதாரத்தையும் அங்கே பிரித்து பார்க்கணும். மொழியை வந்து நீங்கள் வந்து பேசிடுறதுனாலே ஒரு 2 மனப்பாடம் பண்ணி ஒரு 2 குறள் சொல்லிடுறதுனால உடனே அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ நல்லது செய்த மாதிரி பொருள் கிடையாது. தொல்காப்பியம், திருக்குறள், அகத்தியம், அகநானூறு, புறநானூறு போதும் தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழோட அந்த நாகரிகத்தை காப்பாற்றுறதுக்கும். அப்போ மக்களாகிய நீங்கள் தமிழர்களுக்கு, எனக்கு முன்னாடி பேசின ஐயா சண்முகம் சொன்னார், பொங்கலே கொண்டாட முடியாத சூழ்நிலை பல மாவட்டத்தில் இன்றைக்கி தென்னிந்தியாவிலே இல்லை தமிழகத்தில் குறிப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, கரும்புக்கு விலைவாசி ஆகட்டும், இல்லை ஒரு பொருளுக்கு வந்து மத்திய அரசு கொள்முதல் விலையிலேருந்து அதில் இருந்து ஜிஎஸ்டி, அரிசிக்கு ஜிஎஸ்டியை போட்டுட்டு அப்புறம் பொங்கல் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ படிக்கிறது ராமாயணமாக இருக்குது, இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருக்குது. இதை நான் இப்படி தான் புரிஞ்சுக்குவேன். இதில் இன்னொன்று நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பிரதமரை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா கொண்டாட்டம், கோலாகலம், விழா, பாலம் திறக்கிறது, அதுக்கப்புறம் விமானத்துறை வந்து சேவையை திறக்கிறது அப்படின்னு இருக்கா மாதிரி. ராகுல் காந்தியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா பாதிப்பு, மக்கள் பிரச்சனை, மணிப்பூரில் இறந்தவங்களோட பிரச்சனை, இந்த மாதிரி அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது, வரி, தீவிரவாதம், இந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சைடு வந்து நாட்டில் எல்லா வளமும் இருக்குது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் போய்க்கி கொண்டிருக்கு. இன்னொரு சைடு வந்து எல்லாமே பிரச்சனையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு பிரச்சாரம் இருக்குது. இப்போ மக்கள் இதை ரெண்டுத்தையுமே பார்ப்பாங்க. கூட இந்த மாதிரி நிகழ்ச்சி நிரல் இருக்குது பார்த்தீங்களா, பொங்கல் கொண்டாடுறது, மகர சங்கராந்தி கொண்டாடுறது, இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ராமர் அயோத்தியாவோட அந்த பூஜை, அந்த விஷயங்கள்லாம் வரும். அப்போ இதெல்லாம் வரும்போது இது வந்து எப்படின்னா ஒரு ஆப்டிக்ஸ், அதாவது தேர்தலுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம், திருப்பதி எல்லா அரசியல் தலைவரும் மாறி திருப்பதிக்கு போனாங்க. அப்போ இந்த பொங்கலை வந்து இவங்க எதுக்கு நம்ம அதிகமாக பார்க்குறாங்கன்னா, இந்த தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா அதுவும் தமிழ்நாடு குறிப்பாக அது வந்து இந்த திராவிட சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மொழி ரீதியாக தமிழ் வந்து கேரளத்துக்கும் சரி, மலையாளத்துக்கும் சரி, இல்லை தெலுங்குக்கும் சரி ஒரு தாய்மொழி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தமிழை நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த தென்னிந்தியா வந்து ஒரு எட்டா கனியாக இருக்கிறது பாஜகவுக்கு. இதை நீங்கள் அதிகம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் வந்து அது வந்து ஒரு சிலர் வந்து இல்லை தமிழ் மீது பாசமாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அரசியல் நுனி அரசியல் முழுசாக புரிஞ்சிருக்குன்றது பொருள் கிடையாது. அப்போ இது மாதிரிலாம் கூட பண்ணலாம் போல அப்படின்றாங்க. இதில் இன்னொரு எனக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை தான். இப்போ ஐயா வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, அதில் வந்து என்னென்னா அந்த ஒரு கட்டுற வேஷ்டியே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உள்ள கட்டுற வேஷ்டி மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழர்கள் பிரதானமாக கட்டுற வேஷ்டி டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதேமாதிரி பசுமாடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்குளமோ உம்பளாச்சாரியோ இல்லை வந்துட்டு காங்கேயமோ இருக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த குஜராத்தில் இருக்க இந்த காது தொங்குன அந்த கரு பசு அதை தான் போய் நேசிக்கிறாங்க, கட்டுப்பிடிக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயும் நாட்டு மாடு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வைத்து நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு யதார்த்தமாக இருக்கும். நீங்கள் கொண்டாடுற அந்த பொங்கல் நீங்கள் அந்த ஜிகினா சரிக்கெல்லாம் போடுறீங்க, ரைட்டு, பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் யதார்த்தத்தோடு அது சேர்த்து பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு பொங்கலுக்கு ஆமாம், தமிழ்நாட்டு பொங்கலுக்கு இப்போ வேஷ்டின்றதே வந்து வேட்டின்றது அது தரையில் பெறணும். அது வந்து ஒரு ஒத்த கரையில் தான் இருக்கும். நம்மளது பார்த்தீங்கன்னா அழுக்கும் கரையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரன்னா கட்டுறது, இப்போ இவங்க கட்டுற வேட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த உஜாலா தோச்ச ஒரு வேட்டி மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து இன்னும் நிதர்சனமாக இன்னும் அந்த அதெல்லாம் பண்ணாங்கன்னா இருக்கும். இன்னொன்று வேட்டிக்கு மேலே கோட்டு போடுறது. நீங்கள் ஒரு சட்டை போட்டிருக்கீங்கல்ல, இந்த கலரில் ஒரு சட்டையை போட்டுட்டு ஒரு சந்தன கலரில் ஒரு வேஷ்டியை கட்டிட்டு கல்யாணத்துக்குலாம் போவாங்க. இல்லை அப்படியான ஒரு வேஷ்டி மாதிரி தான் அது. இல்லை நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி வேணா இருக்கலாம், நான் வந்து பொது வாழ்க்கையில் இல்லை, நான் பத்திரிக்கைக்காரன். ஆனால் ஐயா அவர்களோட மீது அக்கறையில் நான் சொல்கிறேன்.
சரி, நம்ம அந்த விழாவுக்கு போயிட்டு இந்த நாகராஜே நாகராஜே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுருவோம். நாகராஜ் சார், ஏன் நம்ம நாட்டு மாடெல்லாம் அங்கே கிடைக்கலையா? அங்கே அந்த ஜிகினாலாம் தேவைப்படுதா? ஏன் வேஷ்டி அதாவது தமிழ் கலாச்சாரத்துக்கான அந்த வேஷ்டி அங்கே எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. இது தேர்தலுக்கான பொங்கல், இவ்வளோ நாளாக இல்லாமல், இவ்வளோ ஆண்டுகளாக இல்லாமல் டெல்லியில் இந்த பொங்கல் விழாவை இவ்வளோ உற்சாகமாக கொண்டாடுறதுக்கு காரணம் தேர்தல். அந்த தேர்தலுக்காக தான் இப்படியான ஒரு ஸ்டண்ட்டை எடுக்குதா பாஜக அப்படிங்கிறதா மிக பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஓகே, தமிழக மக்கள் அனைவருக்கும், குறிப்பா விவசாய பெரும் மக்களும் சன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, பாரத பிரதமரோடு பொங்கல் விழாவில் கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழகத்திலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நாட்டு மாடு. நீங்க தெரியும், அங்க பார்த்தா தெரியும், திமிழ் உள்ள மாடு. நிறைய வெரைட்டி இருக்கு இந்தியா வகையில, ஏகப்பட்ட ராஜஸ்தான் வெரைட்டி இருக்கு, அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதுல திமிழ் உள்ளது இங்க காங்கேயம் காடுகளை, குறிப்பா நம்ம தமிழக மாடுகளை வச்சு சமாளிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி மாடுகள் கொஞ்சம் சாதுவான மாடுகள், அதனால இந்த பகுதியில் இந்த மாடுகள் அதிகம். காங்கேயம் மாடுகள் அவ்வளவு சீக்கிரம் நீங்க கோபூஜை பண்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால நாட்டு மாடை வச்சு இன்னைக்கு அவங்க கோபூஜை பண்ணியிருக்காங்க, அதுக்கு பழமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த விழாவில் பேசுறப்போ ரொம்ப உணர்ச்சி பூர்வமா தமிழக மக்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னாங்க. ரெண்டாவது, இது முதல் முறை அல்ல, இதுக்கு முன்னாடி அமைச்சர் முருகன் அவர்கள் இல்லத்துல நம்முடைய இந்த இதே பொங்கல் விழாவை மிகச்சிறப்பாக கடந்த முறை கொண்டாடினாங்க. இந்த விஷயம் ஒரு நிகழ்வு சிறப்பு என்னன்னா, தமிழகத்திலிருந்து விவசாயிகள் வழங்கிய ஏறக்குறைய 9 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் இங்கே இன்னைக்கு இந்த பொங்கல்ல பயன்படுத்தப்பட்டது. மோடிஜி அவர்கள் இல்லத்துக்கும் எடுத்து சொல்லப்பட்டது. குறிப்பா கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரி 9 வகையான அரிசிகள் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் பாரத பிரதமருக்கு மேடையில வழங்கினாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, சாதாரணமாக நீலகிரி தொகுதியில் இருந்து பல பகுதியில் இருந்து விவசாய பெருமக்கள் வந்து நிகழ்ச்சியில இன்னைக்கு அவங்க கலந்துக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பாரத பிரதமர் சொன்ன அந்த குரல் அருமையா சொன்னாங்க. தள்ளா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வமும் செல்வரும் சேர்வது நாடு அப்படின்னார். அதாவது குறைவில்லாத விளைபொருட்களும் நல்ல செல்வம் உள்ளவங்களும், அதே போல தகுதியுடைய சான்றோரும் தாழ்விலா செல்லம் உள்ளவர்களும் சேர்வது நாடு அப்படின்னார். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு நியாயமான முறையில சம்பாதிக்கின்ற செல்வர்கள் சேர வேண்டும்ங்கிறது ரொம்ப அழகா அந்த குரல்ல சொன்னாங்க. இப்படி எல்லாம் அவங்க சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்னு சொன்ன விஷயம், இந்த பொங்கல் எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, ஒரே பாரதம், சிறப்பான பாரதம், உன்னத பாரதம்ங்கிறத நிரூபிக்குது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. ரொம்ப பாராட்டி பேசி சண்முக சார் ஒரு கேள்வி கேட்டாருல்ல, அத நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் சொன்னதை கேட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு, இன்ப தேன் வந்து எங்க காதல பாஞ்சுது, எல்லாம் ஓகே, வாழ்த்து சொன்னா மட்டும் போதுமா, கேட்ட நிதி எதுவும் கொடுக்கவே இல்லையே, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்கலையே, அதே போல என்னென்ன கிடைக்கலங்கிற பட்டியலை கூட ராஜீவ்காந்தி போட்டாரு, அதுக்கு சேர்த்து சொல்லுங்களேன் பதில. சொல்றேன் சார். நான் அதே மாதிரி எனக்கு அங்க நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது. இது குறிப்பா நம்முடைய வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்தும் நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்து அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் அதே மாதிரி இந்த வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் பட்டியலை கொடுத்தா பரவாயில்ல, அது கொஞ்சம் படிச்சாருன்னா பரவாயில்ல, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு தொகை ஒதுக்கணும், எதையும் கொஞ்சம் படிச்சாருன்னா பரவாயில்ல. அது ஒன்றும் சுருல, ஏன்னா 22,000 கோடினாங்க, 17,000 கோடினாங்க, இது மாதிரி நிறைய கோடிகளை கேட்டு இருக்கிறாங்க. அதையும் ஒரு செய்தியா படிச்சாருன்னா பரவாயில்ல. ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய தமிழகம் முடிச்சிடறேன். அதாவது நிறைய குற்றம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கடந்த ஆண்டு 48 லட்சம் பேருக்கு கிசான் சம்மன் நிதி கொடுக்கப்பட்டது. இப்ப அது 24 குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, தமிழக அரசு அதை முழுமையாக பதிவேற்றம் செய்யாத காரணத்தால இந்த கிசான் சம்மன் நிதி 6,000 ரூபாய் வர்றது 48 லட்சம் வந்து பாதியா குறைஞ்சு 24 லட்சம் ஆயிருச்சு. அது ஒண்ணுதான் அந்த நிதி டைரக்டா மத்திய அரசு இருந்து வர்ற நிதி. அதே மாதிரி இந்த பயிர் காப்பீடு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொடுக்குறது 50%, 49% அந்த ரேஞ்சில் 51-49. கடந்த முறை பாதிப்பு, வெள்ள பாதிப்பு ஏற்பட்டா பாத்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்க காப்பீடே பண்ண மாட்டோம்னு சொல்லி மத்திய அரசுக்கு டைரக்டா தமிழக அரசு சொல்லிட்டாங்க. கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்புல கடுமையா பாதிக்கப்பட்ட விவசாயிகள். நான் சொல்ல வர்றதெல்லாம் எந்த அளவுக்கு தமிழக விவசாயிகள் மீது மத்திய அரசு அக்கறை மாநில அரசுக்கு இல்லை என்பதை நான் சொல்ல வரேன். இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, ராமநாதபுரம் பிரச்சனை. நான் கேட்கிற ஒரே கேள்வி, கோயமுத்தூர் விமான நிலையம் நாங்க எடுத்து பண்புறது இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு இடம் எடுத்து கொடுக்க முடியல. கோயம்புத்தூர் இவ்வளவு முக்கியமான தொழில்பேட்டை மையம்,
இவங்க வந்து தொழில்பேட்டை ஒரு உலக பொருளாதார மாநாட்டை எல்லாம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை கூட்டுறாங்க, 6 லட்சம் கோடிங்கிறாங்க. இன்னும் கோயம்புத்தூர் டெவலப் ஆகல. அதுக்கு காரணம் தமிழக அரசு. நான் எது சொல்ல வரேன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் பட்டியை போட்டப்ப ராமநாதபுரம் சொன்னாங்க, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு மாநில முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை. மத்திய அரசு தயாராக இருக்கிறது. நீங்க இல்லாம நிலைமை எடுத்து கொடுக்காம நாங்க வேலை செய்ய முடியாது. உங்களுடைய அனுமதி இல்லாம நாங்க உள்ள பணம் கொடுக்க முடியாது. நீங்க இல்லாம நாங்க புதிய கல்விக் கொள்கையை உள்ள அமல்படுத்த முடியாது. நீங்க இல்லாம நாங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. இதுதான் மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இதை பற்றி மாநில அரசு கவலைப்படுகிறதா? ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு ராஜீவ்காந்தி குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தானா? நீங்க அவங்களாம் வாய்ப்பு இப்படி பல திட்டங்கள் நீங்க விவசாயிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிசான் கிரெடிட் கார்டு, இன்னைக்கு முத்ரா வங்கி திட்டம், எல்லா இப்ப வந்திருக்க ரொம்ப லேட்டஸ்டா விஸ்வகர்மா திட்டம், ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் 5000 பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை முறையாக கொண்டு போய் சேர்த்தவருக்கு தயாராக இருக்கிறதா மாநில அரசு? இதெல்லாம் என்னுடைய கேள்வி. திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தாம இவ்வளவு நிதிகளை கொடுத்த பின்பும் கூட மக்கள் முழுமையாக பயன்பெறாமல் தடுத்து கொண்டிருக்கிறது மாநில அரசு. இவங்களுக்கு என்னன்னா 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல உலக நம்பர் 1 கடன்கார நாடு மாநிலம் கேட்டா தமிழ்நாடு. இன்னைக்கு யூபி மாநிலம் இன்னைக்கு 33 லட்சம் உள்ள முதலீட்டாரை ஈர்த்து இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் 1 இயர்ல மிகச்சிறந்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறப்போகிறது. எது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் மீது திமுக அரசு அக்கறை காட்டவில்லை. நான் தான் சொல்ல வரேன். நீங்க வெறும் பேசுறீங்க, உங்கள் செயல்பாட்டு இதுக்கு பதில சொல்லிடுறேன். சுருக்கமா அண்ணா நாகராஜன் போற போக்குல பரவாயில்ல, பயங்கரமான அரசியல் புரிவுரைகள்லாம் தெளிச்சுட்டு போயிருக்காரு. உத்தரப்பிரதேச கொடுக்கிற நிதியை வந்து ஒட்டுமொத்தமா இந்திய மக்கள்கிட்ட வாங்கி ஒரு உத்தரப்பிரதேச மக்கள்கிட்ட மக்கள் தொகை அதிகங்கிற பேர்ல கொட்டி கொடுத்துட்டு நாங்க கேட்பது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னபோது தென்னிந்திய மாநிலங்கள் மிக சரியாக பயன்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது. ஆனா அதை செய்யாத மாநிலம் உத்தரப்பிரதேசம். அப்படி செய்யாத இருந்த போது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க நிதியை கொடுக்குன்னு சொல்லி வெறும் 2 ரூபாய் கொடுக்குற மாநிலத்துக்கு 10 ரூபாய் கொடுக்குறீங்க, 5 ரூபாய் கொடுக்க தமிழ்நாட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்குன்னு பல்வேறு இடங்கள் நாங்க சொல்லி பதிவு பண்ணியாச்சு. தூத்துக்குடியில என்ன பாதிப்புன்னு அண்ணனுக்கு தெரியல, அம்மா நிர்வாச்சி தலைமுறைக்கு தெரிஞ்சு வந்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கும். அது பெருமாள் கோயில தேர் போக முடியலையா, இல்ல பெருமாள் கோயில் பக்கத்துல அந்த வீதி சுத்தமா இல்லையா? முடிச்சிடறேன். உங்களுடைய தூதுக்குழு ஒன்றிய அரசுடைய குழு வந்து ஆய்வு செய்து எவ்வளவு கால்நடைகள் இழந்திருக்கிறது, எவ்வளவு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வீடுகள் இழந்திருக்கிறது, எவ்வளவு கட்டுமானங்கள், எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிற மின்சாரம், ரயில்வே உட்பட சாலை போக்குவரத்து உட்பட துண்டிக்கப்பட்டிருக்கிற புள்ளி உரத்தோடு ஒன்றிய தூதுக்குழுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசும் அதை பல்வேறு இடங்களில் உங்களுடைய நிதியமைச்சர், நம்மளுடைய நிதியமைச்சர், இந்த நாட்டுடைய அமைச்சர்களிடம் கொடுத்திருக்கிறது. அது குறித்தெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கல. ஆனா ஸ்போக் பர்சனான நாகராஜன் கேள்வி கேட்கறீங்க, பரவாயில்ல. போற போக்குல கோயம்புத்தூர் விமான நிலையத்தை சொன்னாரு. இப்பவாது ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. அதாவது விமான நிலையங்களுக்கு நிலத்தை எடுத்து கொடுப்பது மாநில அரசு தான். ஆனா விமான நிலையத்தை தனியாருக்கு விற்கலாமாங்கிற முடிவை வந்து ஒன்றிய அரசு எடுத்துக்கிறோம். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அவ்வளவு விமானத்தை எடுத்தா அதை போய் யாருக்கு விற்கலாங்கிற முடிவுக்கு வந்துடுறீங்க. அங்கே விமானத்தை நாங்க மக்கள் போராடு, பரந்தூர்ல மக்கள் போராடுறாங்க, சில கட்சிகள் எதிர்க்கிறது. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு நிலம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கு. அதுக்கு அவருக்கான உரிய நிவாரண தொகையை கொடுத்து விவசாயிகளின் பேச்சுவார்த்தை நிலத்தை எடுக்குது. ஆனால் அப்படி எடுத்துட்டோம்னா அதை கொண்டு போய் ஒரே கையெழுத்துல தன் நண்பர்களிடம் விற்பதற்கு மோடி தயாரா இருக்காரு. ராஜீவ்காந்தி சார் பேசலாம். பிரதமர் வந்து வேஷ்டி சட்டை அணிந்து திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்னைக்கு வந்து பொங்கல் கொண்டாட்ட அந்த கொண்டாட்ட நிகழ்வுகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்க வரதுக்கு முன்னாடி. என்னோட கேள்வி அப்படிங்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? இதை வந்து அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் பாசம் அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல இது வந்து அரசியல் நேரத்தில் அவர் அடிக்கக்கூடிய ஸ்டண்ட் அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி நீங்க பாக்குறீங்க இதை? இது நம்ம தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் அது அவருக்கு மட்டுமல்ல, அவங்களுக்கும் அதில் ஆர்எஸ்எஸுக்கும் பெரிய உறுத்தலாக இருப்பது தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்களில் மாறி மாறி அனைத்து இந்திய கட்சி ஆட்சிக்கு வர முடியுது. 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய கட்சி ஆட்சிக்கு வர முடியலை. அதாவது இந்திய தேசியம் என்பது வெகு மக்கள்கிட்ட எடுபடலை. இங்கே தமிழ்நாட்டில் நமக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குது, திமுக அதிமுக அதெல்லாம் இருக்குது, அது வேறு. ஆனால் இந்த மாநில கட்சிகள் தான் இங்கே ஆட்சிக்கு வர முடியுது, பெரிய கட்சிகளாக இருக்கின்றன 67லேருந்து. மற்ற மாநிலங்கள் தென் மாநிலம் கூட இப்படி இல்லை. அப்போ
ஒரு மெயினாக அவங்களுக்கு வந்து உறுத்தலாக இருக்கிறது வீழ்த்த வேண்டிய இடம் தமிழ்நாடு என்பதை வகுத்து கொண்டார்கள் பாஜகவினர் தலைமை. ஆர்எஸ்எஸ் தலைமை அதுதான் வகுத்திருக்கு. அதிலே தலைமை அமைச்சராக இருக்கிற மோடி அந்த கடமையை செய்வதற்காக இவ்வளவு பண்ணி இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம சொந்த காலில் நிற்க முடியலையே என்ற உறுத்தல் அவருக்கு ஒரு மன அமைதியின்மை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் லடாக்குக்கு போகிறாரு இராணுவ வீரர்களை பார்க்க. அங்கே கூட புறநானூற்று பாட்டை பாடுறாரு. ஐநா சபைக்கு போகிறாரு, அங்கே ஒரு புறநானூற்று பாட்டை பாடுறாரு. வேற ஒரு இடத்துக்கு போகிற திருக்குறள் சொல்கிறாரு. இன்றைக்கி டெல்லியில் பொங்கல் வச்சு அந்த பொங்கல் விழாவில் தள்ளாரும் தாழ்விழா தள்ளா விளைகளும் தாழ்விழா செல்வரும் அந்த பாட்டை பாடுறாரு. அப்படி பாடும்பொழுது இந்தியாவிலே மூத்த மொழி தமிழ் என்றெல்லாம் பாராட்டுறாரு. நிறைய தமிழை பாராட்டுறாரு. இப்படி பாராட்டும் பொழுது இந்த பொங்கல் விழாவையும் பாராட்டியிருக்காரு. இப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், பொங்கல் விழாவுக்கு இந்திய அரசு விடுமுறை விடுவதில்லை. 14 நாட்கள் இந்திய அரசினுடைய விடுமுறை நாட்கள் இந்திய அரசு அலுவலகங்களுக்கு வச்சுருக்காங்க. மற்ற ஒரு 12 நாள் வந்து விருப்பப்பட்டோர் அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 12 விடுமுறை நாட்கள். அதில் தான் சங்கராந்தின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்னு எங்களுக்கு புரியலை. சங்கராந்தியா கருங்கராந்தியான்னு புரியலை. பொங்கல் போடலை அதில். அதுவும் அந்த சங்கராந்திக்கும் கூட கட்டாய விடுமுறை இந்த 14 பட்டியலில் வரலது. இப்போ தமிழ்நாட்டில் மத்திய அரசு அலுவலகங்களில் மகாவீரர் இப்போ பிறந்த நாளுக்கு அவருடைய தினத்துக்கு விடுமுறை வரும். அடுத்தது குருநானக்குக்கெல்லாம் விடுமுறை வருது. இந்த மதங்கள்லாம் எவ்வளவு இருக்குது? இவங்களை தமிழ்நாட்டில் விருப்ப விடுமுறைக்கு பட்டியலில் சேர்த்துருக்கலாம். அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பொங்கலை வந்து இந்தியா அளவில் கட்டாயமாக வச்சுருக்கலாம். நீங்கள் தான் இப்போ முதல் குடி மூத்த தமிழ் மொழியெல்லாம் பேசுகிறீங்களே, எங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க? அங்கே கொண்டு போய் புறம்போக்கில் ஒதுக்கி வச்சுருக்கீங்க பொங்கல் விழாவை. இந்த விழாவில் இவ்வளவு பேசுகிறீங்க. அடுத்தது இவ்வளவு தமிழை பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, திருக்குறளை சொல்கிறீங்க. இந்த மொழியை இந்தியாவுடைய ஒரு ஆட்சி மொழியாக ஆக்கினா என்ன? இந்தி வச்சுருக்கீங்க, இன்னொரு ஆட்சி மொழியாக இவ்வளவு வளமான மொழி, மூத்த மொழி, இதை வந்து ஆக்கினா என்ன? இதை பற்றி என்ன அவர் சிந்திக்கிறாரு? அடுத்தது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அடுத்தது நம்முடைய கரூர் மக்களவை தொகுதி உறுப்பினர் ஜோதிமணி சகோதரி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. தமிழுக்கு ரொம்ப குறைச்சலாக செலவு பண்ணிடுறீங்க, நிதி கொடுக்குறீங்க, குறிப்பாக செம்மொழி திட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபா 7000 ரூபான்னு தர்றீங்க, மொத்தம் எவ்வளோ தந்துடுறீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ தந்துடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஜோதிமணி. அதுக்கு இணையமைச்சர், கல்வித்துறை இணையமைச்சர் பதில் சொன்னார். கடந்த இதில் கூட்டத்தில் தான் சொன்னார். இவங்க ஆட்சிக்கு வந்த 2014 2023 வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு 1487.9 கோடி ரூபாய் இந்திய அரசு பணம் கொடுத்துருக்கு. அந்த பல்கலைக்கழகங்களுக்கு, சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு. வேறு வகையெல்லாம் நிறையா இருக்குது, அது தனி, அதெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி வரும். இந்த பல்கலைக்கழகங்களுக்கு, மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு கொடுத்தது 1487.9 கோடி ரூபாய். தமிழுக்கு கொடுத்தது, செம்மொழிக்கு தமிழுக்கு கொடுத்தது 2014 2023 வரை 74 கோடி தான். வெறும் 74 கோடி ரூபாய். இந்த செம்மொழி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அழுகிறார்கள். போதிய திட்டங்களுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் செம்மொழி ஆக்குறேன்னு சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு பணம் கொடுக்கறதில்ல. இந்த தமிழை நீங்கள் மதிக்கிற அல்லது வளர்க்கிற லட்சணம் இது தானா என்ற கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி? எந்த நாட்டுக்கு அது தாய்மொழி? அதுக்கு என்ன லேண்ட் பேஸ் இருக்குது? உங்களுக்கு புனித மொழி அது. அந்த புனித மொழிக்கு நீங்கள் அது மாதிரி செய்வீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக சொல்லலை, மனசில் இருக்கலாம், அல்லது சங்கராச்சாரியார் போன்றவர்கள்லாம் நீச பாஷை என்பார்கள். அந்த மாதிரி நீச பாஷையில் ஒரு பாஷை தமிழ் பாஷை. அதுக்கு வேறு வழியில் ஏதோ செஞ்சு தொலைக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இந்த தமிழுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் ஏற்கனவே பேசியிருக்காங்க, இந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் நிலத்துக்கு என்ன நிதி கொடுக்குறீங்க? இது வரைக்கும் இந்த பெருவெள்ளம் பெரும் கொடும் துயரம் இருக்குது. நாங்கள்லாம் 2 தடவை போயிட்டு வந்தோம் தூத்துக்குடி பக்கம்லாம். ஒரு காசு இதுக்குன்னு என்ன வரல. தேதி சொல்லியிருக்காரு அமித்ஷா நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட, ஏதோ தேதிக்குள்ளே நான் அனுப்புகிறேன் போகிறேன்ட்டு. ஒரு காசு இதுக்கென்று சிறப்பு நிதி இன்னும் வரலும் துயர் துடைப்பு பணிக்கு வரவில்லை. அப்போ எனக்கு வந்து அவர் தள்ளா விளையும்னு செய்யுள் அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய திருக்குறள் சொல்லும் பொழுது மோடி அவர்கள், எனக்கு இன்னொரு திருக்குறளாக ஞாபகம் வந்துச்சு. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும், ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. நம்மளை மதித்து வணக்கம் வைப்பதற்கு கூப்பிய கைக்குள்ளும் கொலைக்கருவி இருக்கும்.
அதுபோல் உனக்காக அழுகிறேன்னு ஒருத்தர் சொல்லி அக்கறைப்பட்டா அதுவும் அப்படித்தான் போலியானதாக இருக்கும். எச்சரிக்கையாக இரு என்று நம்முடைய பேராசான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லி வச்சார். இந்த குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. வணக்கம் வைக்கிற கூப்பிய கரத்துக்குள்ளும் கொலைக்கருவி இருக்கும். அதனால் அவங்க நம்மளை கும்பிடுறாங்க, வணங்குறாங்க, அல்லது மதிக்கிறாங்க, புகழ்றாங்கன்னு ஏமாந்துராதா என்று ஏமாந்துராதான்னு சொல்லி அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் பேராசான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. நாகராஜ் அவர் சொல்றாரு. நாகராஜ் அப்புறம் சொல்லட்டுமே அவரு, நான் தான் இப்ப தாமதம் வந்தேன்ல. அண்ணன் பேசினாங்க 63 ஆண்டு காலம். நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் இதுக்கு சேர்த்து சொல்லிருக்கேன். இன்னொன்று சொல்லிடுறேன். சரி, இல்லைன்னா சொல்லிட்டு எனக்கு நீங்க சொன்ன பிறகு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. 9 ஆண்டு காலம் நாங்க என்ன செஞ்சோன்னு கேட்டாங்க. நான் திரும்பி கேட்கிறேன், 63 ஆண்டு காலம் காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணியில் இருந்தீர்கள், என்ன செய்தீர்கள், என்ன செய்ய முடிந்தது உங்கதான்? இன்னைக்கு அதான் சொல்றீங்க. அவர் கேட்டாருல்ல, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க, அதாவது 1487 கோடி, அதே தமிழுக்கு 74 கோடி தான். இதுதான் தமிழுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா அங்கீகாரமான்னு கேட்டாரு. என்ன பதில் வேற வாங்க. தமிழ் மொழி குறித்து நீங்க பேசுறீங்க. தமிழ் ஒரு நாட்டினுடைய மொழியாக அதற்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர எல்லா முயற்சியும் பாரதம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 9 ஆண்டு காலத்தில் செய்யக்கூடிய வேலைகளை இத்தனை சொல்றீங்க. அண்ணன் மணிமாறன் எனக்கு தெரியும், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, திமுகவோடு இணைந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பார். நீங்க இன்னைக்கும் 63 ஆண்டு காலம் கழித்து நீங்கள் ஏன் செய்யவில்லை? பிரதமர் தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசுகின்ற பிரதமரை அமைந்து கொண்டு 28 மாநிலங்களுக்கும் அவருதான் ஒரு தலைவரா இருக்காரு. நீங்க தமிழை மட்டும் தூக்க வேண்டும் சொல்றீங்க, செய்து கொண்டிருக்கின்றார். நீங்க ஏன் செய்யலங்க என்னோட கேள்வி. நீங்க ஏன் 63 ஆண்டுகள் 75 ஆண்டு காலம் நீங்க ஏன் செய்யல? உலக தமிழ் மாநாடு நடத்தினீங்க. உங்களுடைய கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியா தமிழை பத்தியே பேசினாங்க, நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஏன் நீங்க செய்யல? ஏன் இப்ப எங்க பிரதமரை பார்த்து கேக்குறீங்க? செய்து கொண்டிருக்கிறார், மெல்ல மெல்லத்தான் செய்ய முடியும். இருந்தவங்க தமிழுக்கு செஞ்சதை விட இப்ப அதிகமா தான் செஞ்சிட்டு இருக்காரு எங்க பிரதமர் அப்படிங்கிறது நாகராஜோட பார்வையா இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட பொங்கல் வாழ்த்துல சர்வாதிகாரம் அகல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து ஒன்றியத்தில் ஒரு கூட்டாட்சி அமையணும், அதற்கான பொங்கலா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அது முதலமைச்சரோட எதிர்பார்ப்பா பார்க்கலாமா, இல்லை அதுதான் கலை யதார்த்தமா? இல்லை, நாகராஜ் சொன்னதுக்கு நான் முதல்ல சொல்லணும். இப்போ கடந்த 10 ஆண்டு காலமாக என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்றது தான் இப்போ கேள்வி. 50 வருஷமாக என்ன நடந்ததுன்றது எதிர்கேள்வி கேட்கறது இல்லை. இப்போ நீங்கள் ரூலிங் பார்ட்டியில் இருக்கீங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்றது தான் இப்போ கேள்வி. இந்த 2015 வெள்ளம் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டது 8000 சில்லற கோடி, நீங்கள் கொடுத்தது வெறும் 371 கோடி. வார்தா புயல் தமிழ்நாடு அரசு கேட்டது 39,565 கோடி, நீங்கள் கொடுத்தது வெறும் 1748 கோடி. கஜா புயல் 14,920 கோடி கேட்டது, வெறும் 353 கோடி. ஏதோ பிச்சை போடுவதைப் போல. இத்தனைக்கும் மத்திய குழு இங்கே வருது, பார்வையிடுது, அவங்க ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டதை நீங்கள் தர வேணாம், உங்களுடைய மத்திய குழு பார்வையிட்டு தரக்கூடிய அந்த பரிந்துரையாவது கொடுக்கணுமா இல்லையா? அதானே நாணயமான செயலாக இருக்க முடியும். ஏதோ உங்க அப்பா வீட்டு பணத்தை உங்க அப்பா வீட்டு பணம்னு சொன்னதுக்கு அவ்வளோ கோவப்பட்டாங்கல்ல, உங்க அப்பா வீட்டு பணம்னு சொன்னதுக்கு அவ்வளோ கோவப்பட்டாங்கல்ல. இருந்தா நீங்க பேசும்போது கம்முன்னு தானே இருந்தேன். இல்ல நீங்க கேள்வி தொடர்ந்து நீங்க பேசும்போது கம்முன்னு தான் உட்கார்ந்திருந்தேன். நான் பதில் சொல்ல முடியும் உடனடியாக. சொல்லுங்க. ஐயோ, நான் சொல்லி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நீங்க 6000 ரூபாய் நான் சொல்லி முடிச்ச பிறகு சொல்லுங்க. இது பூரா உங்க அரசாங்கம். ஐயா, நான் பேசி முடிச்ச பிறகு பேசுங்கன்னு சொல்றேன். நீங்க பயிர் காப்பீடை பத்தி சொன்னீங்க. கேளுங்க, பயிர் காப்பீடை பத்தி சொன்னீங்க. இதான் என் கேள்வி. என்ன கேள்வி? பயிர் காப்பீடை பத்தி நீங்க சொன்னீங்க. 40,000 கோடி ரூபாய். கேளுங்க, தனியார் முதலாளிகள்கிட்ட உங்க அரசாங்கம் வந்த பிறகுதான் பயிர் காப்பீடு திட்டத்தை கொடுத்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் தனியார் முதலாளிகள் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக மட்டும் 40,000 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கான திட்டமா, முதலாளிகளுக்கான திட்டமா? கேட்குற கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லுவீங்களா? ஏதோ காங்கிரஸ் 63 73 இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக தானே கேள்வி கேட்குறாரு அவரு. தோழர் மணியரசன் கேட்டதாக இருக்கட்டும், தோழர் கேட்டதாக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்டால் எதிர் கேள்வி கேட்பதில்லை. போன வருஷம் 8 லட்சம் கேளுங்க. இந்த பயிர் காப்பீடு வாங்க. பயிர் காப்பீட்டுல தனியார் முதலாளிகளை அனுப்பிச்சது நீங்க. நாங்க உட்பட கடுமையா எதிர்த்தோம், தனியாரை விடக்கூடாதுன்னு சொல்லி 40,000 கோடி ரூபாய் லாபம் சொல்லிச்சிருக்காங்க முதலாளிகள். அவங்க பயன்பெற்று இருக்காங்க.
எந்த அளவுக்கு அவங்க விவசாயிகள்ட்ட இருந்து மாநில அரசாங்கத்துக்கு திரும்ப வாங்கி முதலாளிகளுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க திமுக சார்பா பேசுறீங்க, நான் கேக்குறேன். நான் திமுக சார்பால பேசல. இன்னைக்கு உழவர் திருநாள் அவர் கொண்டாடி இருக்காரு. உழவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்கிற முறையில தான் பேசுறேன் தவிர திமுக அதிமுக காங்கிரஸ் என்றதெல்லாம் கிடையாது. உழவர் திருநாள் அவர் கொண்டாடி இருக்காரு. உழவர்களுக்கு என்ன செய்தார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அக்கறை இல்லை சார். உழவர்களுக்கு என்ன சார் செய்தாரு சார்? இங்க வாங்க சார், கேள்விக்கு வாங்க சார். நாகராஜ் நேரடியா கேக்குறாரு, விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்குது ஒன்றிய அரசு, என்ன செஞ்சிருக்காரு பிரதமர், அத கேக்குறாரு. உழவர்களுக்கு என்ன செய்தார்? டெல்லி விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. முதலாண்டு போராட்டத்துக்கு பிறகு பிரதமர் வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. பேசுறீங்க நம்ம பேசுவது ஐயா, நீங்க பேசுவது தவறு. நீங்க ஃபீல்டுக்கு என்ன தவறு? பிரதமர் வாக்குறுதி கொடுக்கலையா? டெல்லி விவசாயிகள் போராட்டத்தின் போது பிரதமர் வாக்குறுதி கொடுத்து தான் போராட்டத்தை முடிச்சோம். ஏன் பேசல? கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோடு ஏன் பேசவில்லை? காங்கிரஸ் பவர்ல இருக்கு. என்னங்க பேசிட்டீங்க? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார். பிரதமர் கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றவில்லை? பாயிண்ட் நம்பர் 1. தமிழ்நாடு அரசாங்கம் வார்தா புயல், ஒக்கி புயல், வெள்ளம், வறட்சி கேட்டதுல பிச்சை போடுவதை போலத்தான் கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு விவசாயியுடைய துயரத்தை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் எதையுமே செய்யவில்லை. சரி, பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 40,000 கோடி ரூபாய் தலைவர் பிரதமர் யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அதுக்கான விவரம் வேணும்ல. பிரதமர் தங்கமானவர் சொல்றதுனால தங்கமாயிர முடியுமா? நீங்க தேங்காய் விவசாயிகளுக்கு போய் மத்திய அரசு எடுத்து போராடுறீங்க. ஏன் கேட்க மாட்டேங்குது? தமிழ்நாட்டுல ரேஷன் கடையில ஏன் தேங்காய் கொடுக்க கூடாது? ஏன் நீங்க போராட மாட்டேங்கிறீங்க? தேங்காய்க்கு மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? 108 ரூபாய் கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் உங்க ஆடியோ திரும்ப டிஸ்டர்ப் ஆகுது. வந்துறேன் நாகராஜ் வந்துறேன் கோட்டி இது முதலமைச்சரோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? பொங்கல் விழாவில் வந்து சர்வாதிகாரம் ஆகணும், அதற்கான பொங்கலாக இது இருக்கணும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கக்கூடிய ஆட்சி அமையும் அப்படின்லாம் சொல்லி நம்பிக்கையோடு பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரு ஷார்ட்டாக பேசிட்டு திருப்பி மட்டும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வர. பிரதமர் நான் முன்னாடியே சொன்ன பிரதமர் ராகுல் காந்தி தேர்தல் நேரம் இது. அதே பொருள் வந்து தமிழக முதலமைச்சருக்கும் அடங்கும். அவரும் வந்து இந்த பொங்கலை வந்து அரசியலோடு ஒட்டி தான் பார்ப்பார். இந்த ஒரு 40 செகண்டுக்கு இல்லை 1 நிமிஷத்துக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த பொங்கல் வாழ்த்துல என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்திய பொங்கலை மாற்றும் அப்படின்றார். அப்போ என்னென்னா அவர் இந்தியா அப்படின்றது அந்த இந்திய கூட்டணியை சொல்கிறார். இந்த பொங்கல் வந்து ஒரு இனிக்கு போகிற ஒரு பொங்கலாக இந்த கூட்டணிக்கு வருது. இந்த கூட்டணி மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது அடுத்த பொங்கலெல்லாம் இன்னும் இது இனிமையாக இருக்குன்றது அது பொருள். அப்போ அது வெறும் பொங்கல் வாழ்த்து இல்லை, அதில் வந்து அரசியலும் கலந்த ஒரு வாழ்த்தாக அவர் தெரிவிச்சிருக்காரு. இப்பொழுது வந்து அண்ணன் நாகராஜ் அவர் எல்லா கட்சிகளுமே இது அரசியல் பொங்கல், அவங்க அரசியல்வாதிகள் தான். அவங்களுக்கு தேவை வாக்குன்னு வரும்போது தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, ரம்ஜானு, பக்ரீத் எல்லாம் அதிகமாக அவங்க கண்ணுக்கு தென்படும். இது வந்து எதர்சமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இதில் நம்ம பிரித்து பார்க்கறதுக்குல இப்போ இதில் வந்து ஒரு விஷயம், அதாவது விவசாயிகளுக்கு வந்து பணம் போகலை, பிரச்சனை இருக்குன்றத ஐயா திரு நாகராஜன் சொல்கிறாரு. அதை அந்த விவசாயிக்கு பிரச்சனை அதிகமாக தெரிஞ்சு ஐயா திரு சண்முகமும் சொல்கிறாரு. அப்போ தான் நான் ரெண்டுத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ஒரு கேள்வினா, ஆதார் கார்டுன்னு ஒன்று திணிச்சிங்க மக்கள் மீது. வங்கி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணது மத்திய அரசு. இப்போ ஆதார் அட்டை, வங்கி, விவசாயி இந்த 3 பேரையும் ஒரே அணியில் திரண்டா அவங்களுக்கு போகிற பணத்தை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? மாநில அரசுக்கிட்ட நீங்கள் காசே கொடுக்க வேணாம். விவசாயிகளுக்கு வந்து அந்த கடன் அட்டை ஆகட்டும், இல்லை திட்டங்கள் ஆகட்டும், என்ரோல்மெண்ட் இருங்க. ஏன்னா முடிச்சிடறேன், நான் விவசாயி பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். அரசியலுக்கு அப்புறம் வரலாம். அதாவது இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு பண்ண முடியுது. சிஏஜி போன்ற திட்டங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து மாற்று கருத்து சொல்ல முடியுது. உலகத்திலே பெரிய பாலம் கட்ட முடியுது. அதுக்கு 1.5 லட்ச ரூபா பாசு. நீங்கள் கார் வச்சிருக்கீங்க இல்லை ட்ரக்கில் போனீங்கன்னா 5 லட்ச ரூபா பாசு எப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா. இது எப்போனா பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு, செஸ்ஸு கட்டிட்டு, வருமான வரித்துறை கட்டிட்டு, அப்புறம் போக்குவரத்து அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கட்டிட்டு 1.5 லட்ச ரூபா கட்டணும் ஒருத்தர் காரில் போனால். இப்போ இது இவங்களோட லட்சணம். இதற்கு வந்து ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாயை வேறு வச்சு விட்டாங்க. இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, வாஜ்பாயின்றவர் வந்து சாலை நிறைய போட்டு நிறைய காசு வாங்கினார் போலக்குது அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க போகிற போக்கில். இப்போ இதுதான் இவங்களோட அந்த லட்சணம். இப்போ இன்னொன்று இந்த விவசாய பிரச்சனைக்கு திருப்பி வரேன். அப்போது ஆதாரையும் வங்கியையும் விவசாயம் சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை அது வந்துட்டு உங்களுக்கு பிஎம் கிசான் ஸ்கீம் ஆகட்டும், இல்லை பயிர் காப்பீட்டு தொகையாகட்டும் நீங்கள் கொடுத்தா மாநில அரசு வந்து அதை தடுக்கிற சக்தி கிடையாது. மாநில அரசு ஏன் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் தமிழக விவசாயிக்குன்னு கேட்க போகிறாங்களா? அப்போது இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்னும் 2.5 வருஷத்துக்கு திமுக தான் இருக்க போகுது.
திமுக தப்பே பண்ணுது வச்சுக்கோங்க, விவசாயியை வந்து சேர்க்கலை, விவசாயிகளுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை, அவங்கள குறை சொல்லிவிட்டு இன்னும் 2.5 வருஷத்துக்கு நீங்கள் பட்டநாமம் போட போகிறீங்களா விவசாயிக்கு? ஏன் அப்போ விவசாயி உங்களுக்கு மாநில அரசில் உங்களுக்கு ஓட்டுலாம் போடுறது இல்லையா? விவசாயி ஓட்டு போடுறாங்க போடலங்க, விவசாயியோட வரி காசு வருது இல்லை? இன்றைக்கி வேர்க்கடலை வந்துட்டு பாக்கெட்டில் போட்டால் அதில் ஆரம்பித்து அரிசியிலேருந்து எல்லாத்துக்குமே 5% 10% வரி போட்டிருக்கீங்களா? இதே வெள்ளக்காரன் பீரியடில் போட்டப்போ தானே காந்தியடிகள் இதெல்லாம் எதிர்த்து போராடினாரு. அப்போ அன்னைக்கு வந்து வரியை எதிர்த்து அப்போல்லாம் பேசிக்கிட்டு இப்போ வரி இனிக்குது, வரி சுவைக்குது, வரி இந்தியா வளர்ச்சின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு திரியிறீங்க. இதை கேட்டால் வந்து இது காங்கிரஸ் செஞ்சுதான். காங்கிரஸை 10 வருஷம் தோக்கடிச்சு பல்லகளை போட்டு தூக்கி போட்டாங்க. அப்போ விழுந்த காங்கிரஸ் இன்னும் எழுந்துக்கல. இது வந்து நீங்கள் மக்கள் பிரச்சனையோட விளையாடிட்டு இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் வந்து மதவாதம், இந்த மாதிரி இந்த பொங்கல் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது, இந்த சாமி பேரை சொல்லிட்டு ரொம்ப நாள் கடந்து போக முடியாது. நீங்கள் வெளிப்படையாக பார்க்கணும் ஒரு விஷயம். அதாவது மக்களுக்கும் மத்திய அரசு மாநில அரசு இந்த பிரச்சனை இந்த அரசியலை சொல்லிட்டு மக்களுக்கு வர வேண்டிய நிறைய சலுகைகள் வராமல் போகுது. அப்படி மீறி பணம் கொடுத்தா அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வங்கியில் தான் போடுவோன்றாங்க. வங்கியில் போட்டால் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பாதி காசாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து நேரான ஒரு பதில் சொல்லணும். இன்னொரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். ஐயா நாகராஜ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அதிக பாசம் கொண்டவர். அவர் கூட நான் தனிப்பட்ட முறையில் பழகியிருக்கேன். அவரையே மூளை சலவை செய்து உத்தரப்பிரதேசம் சிறந்த மாநிலம், தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசம் சிறப்பா வரும் அவரை இன்னைக்கு பேச வச்சிருக்காங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றியா நான் பார்க்கிறேன். நல்லா சிந்திக்க கூடியவர் அண்ணன். தமிழக மக்கள் மீதும் தமிழக விவசாயிகள் பிரச்சனை மீதும் அவருக்கு தெரியும். நான் அவர் கூட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறேன், பழகிருக்கிறேன். அவரையே இன்னைக்கு அவர் வாயில என்ன வர வச்சிட்டாங்க? தாய் தமிழ் மொழியை விட சமஸ்கிருதமுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கும் செய்வோம், எது என் தாய் தமிழுக்கு அப்புறமா செய்வீங்க, சமஸ்கிருதத்துக்கு உடனே செய்வீங்க. இதை வந்து உத்தரப்பிரதேசத்தை வளர்றத தமிழகத்திலிருந்து தமிழக பாஜக, தமிழக காங்கிரஸ், தமிழக திமுக, தமிழக அதிமுக தமிழர்கள்லாம் வேடிக்கை பார்க்கணும். எது உத்தரப்பிரதேசம்? இப்போ இவங்களோட எண்ணோட்டம் என்னவா இருக்கு? என்னோட கேள்வி அதுதான். அப்போ உத்தரப்பிரதேசம் வளர்றத பார்க்கணும், அதை நீங்கள் சொல்லுவீங்க, அதையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிற அந்த இந்திக்கார ஸ்டைலில் பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்களும் சந்தோஷப்படணும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம். இந்த எங்கள் வீட்டு பாட்டுக்காரனில் வந்து ஐயா ராமராஜன் வந்து மாடு கூட எப்படி பழகணும்னு காட்டியிருப்பார். ஒருவேளை தமிழக ஸ்டைலில் பண்ணனா நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லைனா ஐயா வந்து லல்லு பிரசாத் யாதவ் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு பொட்டு தவிடெல்லாம் போட்டு தண்ணி காட்டுற ஸ்டைலில் பண்ணியிருப்பார். இதை பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொங்கல் விழா இன்னும் யதார்த்தமாக இருக்கும். ரைட். பாக்கி சார் முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதை எப்படி எடுத்துக்காது? முதலமைச்சர் பேச்சு என்னை கவர்ந்தது. ஆனால் அதில் ஒரு அரசியல் சொல்லியிருக்காரு. வரும் ஆண்டு வந்து அதுதான் அது அரசியல் தான். இந்தியாவின் பொங்கலா மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை கோட்டி சொல்றாரு. அது இந்தியா கூட்டணிக்கான பொங்கல் அப்படிதான். இதில் 2 பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு பாயிண்ட், ஏற்கனவே பொங்கல் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வகையாக விவசாய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதில் மாற்று கருத்து கிடையாது. அது சங்கராந்தின்னு ஒரு இடத்துல சொல்லுவான், இன்னொரு இடத்துல வேறு பேர் சொல்லுவான், பஞ்சாப்லேயும் கொண்டாடுவான், உத்தரப்பிரதேசத்தையும் கொண்டாடுவான். விவசாயிகள் வேளாண்மை சார்ந்த பண்டிகையாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதனால் ஏற்கனவே அது இருக்குது. ஒன்று அவர் சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாருன்னா, இந்தியா கூட்டணிக்கான பிரகாசமான எதிர்காலம் எப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கார். ஆனால் அது நம்ம பொறுத்து இருந்ததை பார்க்கலாம். மணியரசன் ஐயா கேட்டார் இல்லையா, இது வந்து நீங்கள் வந்து நாடு முழுக்க கொண்டாடினா கூட அதை வந்து ஒன்றிய அரசோட அரசு விடுமுறையாக அறிவிச்சிருக்கலாம்ல? ஒன்றிய அரசு சொல்லுங்க, ஒன்றிய அரசோட அரசு விடுமுறையா ஏன் அந்த நாளை அறிவிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா மணியரசன் கேட்ட கேள்வி வந்து வேலிட் பாயிண்ட். நான் மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கிற ஐயா மணியரசன் கிட்ட 2 கேள்வி கேட்குறேன். அவரோட சொன்னதில் நீசமொழி நீச பாஷை அப்படின்னு சொன்னது எந்த வடமொழி நூலில் வந்திருக்கிறது என்று எடுத்து காட்டினால் நன்றாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் மேற்கோள் காட்டுறது சங்கராச்சாரியார் சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் சொல்லவில்லை. ஆட்சி மொழி காவலர் ஆகி பரந்தாமனார் சென்று பார்த்தபோது அங்கே உள்ள வேற ஒரு புரோகிதர் தான் சொல்லியிருக்கார். அது பதிவாக இருக்கிறது. 2. மூன்றாவது, அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் நூலில் மிலேச்ச பாஷை என்று வடமொழியில் குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. மிலேச்சம் என்றால் அந்நிய மொழி என்று அர்த்தம். தமிழ் வடமொழி அல்லாத இன்னொரு மொழி ஆயிடுது. நான் அந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல. மொழி டாபிக் மாதிரி வேலைக்கே போக வேண்டாம். ஐயா ஒரே வர நான் உடனே வந்துட்டேன், சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன், ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து வந்துட்டேன். இல்லை என்னோட பார்வை என்னன்னா ஹீப்ரு மொழி இறந்த மொழி கடந்த காலத்தில். இப்போது ஹீப்ரு மொழிக்காக இஸ்ரேல் நாடு தங்களுடைய மொழியை புதுப்பிப்பதற்காக நிதியை ஏராளமாக கொட்டி வளர்க்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். உயர்தனி செம்மொழிகளான ஆக்சுவலாக அதனோட பேர் வந்து விகோ சூரியனான பரிதிமார் கலைஞர் வைத்த பெயர் உயர்தனி செம்மொழி தான். பின்னாடி நம்ம செம்மொழி ஆக்கிட்டோம், சுருக்கிட்டோம். அந்த உயர்தனி செம்மொழிகளான 6 மொழிகளில் சீனமும் தமிழும் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது. அந்த ஹீப்ரு இறந்து விட்டது. அதை புதுப்பிப்பதற்காக ஏராளமான நிதியை செலவிடுகிறாள். ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழு சரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு மனோன்மணி சுந்தரனார்.
ஆரியம் இறந்து விட்டது என்ற பதிவாக இருக்கிறது. அந்த ஆரிய மொழியை புதுப்பிப்பதற்காக ஏராளமாக செலவு பண்ணுறாங்க சார். நான் ஹார்ட் அட்டாக்ல படுத்திருந்தா எனக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் சார். ஜுரத்துக்குன்னா எனக்கு ஒரு டேப்லெட் போகும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக தமிழ் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழர்களால், அரசியல்வாதிகளால் அல்ல, சத்தியமாக சொல்கிறேன். தமிழர்களால், தமிழ் பற்றாளர்களால், ஐயா மணியரசனை போல, என்னை போல நான் உறுதியாக சொல்வேன். ஆக மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போது பாஜக அரசை நாம் விமர்சிக்கிறோமே, முழுக்க முழுக்க விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் ரெண்டு கருத்தை சொல்றேன். இதே நிலை வேறு ஒரு ஆட்சி மத்திய உருவானாலும் கூட அப்போது இதே நிலைமை தான் நடிக்கும். அப்போது சான்ஸ்கிரிட்டுக்கு தான் நிறைய தான் வளரும். நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு ரீகால் பண்ணுவார். கேள்வி சேர்த்து பதில் சொல்லுங்க. இது வந்து அதான் ஒரு பக்கம் ராகுலோட யாத்திரை அப்படிங்கிறது, அது ஒரு பக்கம் அவர் வந்து 2ஆம் கட்ட யாத்திரையை தொடங்கிட்டாரு. இங்க முதலமைச்சரோட வாழ்த்து ஒரு பக்கம், அங்க பிரதமரோட கொண்டாட்டம். இந்த ஆண்டு இது யாருக்கான பொங்கலா இருக்கும்? உங்க பார்வை என்ன? இந்திய மக்களுக்கான பொங்கலாக இருக்கும் இந்த ஆண்டு. அதுதான் தமிழர்களுக்கான அதை மாற்றுவதற்கு அவ்வளவுதான். அதாவது மற்றதை சொல்லிடுறேன், மற்ற கருத்து சொல்லிடுறேன். ஐயாக்கள் அவங்கெல்லாம் பேர்ந்து சொல்லிடுறேன். அதாவது இப்போ மோடி அதை செய்கிறா இதை செய்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, நான் சிலதை சொன்னேன், அதுக்கு சொல்லலை. இந்த கல்விக் கொள்கை கொண்டாந்துருக்காங்க, தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்னு 2020 கொண்டு வந்திருக்காங்க. அதில் சமஸ்கிருதம் இந்திக்கு வந்து பல இடங்களில் சொல்லி படிக்கணும் வாய்ப்பு கொடுக்கும், அதை படிக்கலாம்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஒரே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் படிக்க வாய்ப்புண்டு, தாய்மொழி வழியாக படிக்கலாம். 5ஆம் வகுப்பு வரை தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தாய்மொழியில் இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறது. அது தாய்மொழியில் படிக்கலாம்னு சொல்லணும்னா மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. சமஸ்கிருதம் இந்திக்கு அதில் வலியுறுத்துகிற அளவுக்கு இதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்தது நான் சொல்லிடுறேன். வந்து ஐயா இப்போ சொன்னாங்கல்ல, இந்த மிலேச்ச பாஷை என்று சங்கராச்சாரியர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் காஞ்சிபுரத்தில் நகராட்சி ஆணையராக இருக்கும் பொழுது, அப்போ கடும் பஞ்சமான காலத்தில் ரேஷன் அரிசி போடுறாங்க, மனிதர்களுக்கு கொடுக்குறாங்க, காஞ்சி மடத்துக்கும் கொடுக்குறாங்க. காஞ்சி மடத்தில் மாடுகளுக்கு அரிசி வைக்கிறது கேட்குறாங்க. மாடுகளுக்கு அரிசியை ஊற வச்சு போடுறதுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளோ மாடு இருக்குது என்னன்னு கணக்கு எடுக்கிறதுக்காக இவர் நேராக மடத்துக்கு போகிறார், சங்கர மடத்துக்கு போகிறார். ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் போகிறார். அவர் போகும்போது ஒரு காலையில் ஒரு 10:30-11 மணிக்கு போயிட்டார். சங்கராச்சாரியர் பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் இருக்கார். இவர் நடுவில் ஒரு சின்ன திரை போட்டிருக்காங்க. இவர் இங்கிட்டு உட்காந்துருக்காரு, அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு. இவர் கேட்குறாரு. இது வந்து அவர் சங்கராச்சாரியார் பதில் சொல்கிறத வந்து பக்கத்தில் அவருக்கு இருக்கிற ஒரு அந்தரங்க செயலாளர் மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து மொழியாக்கம் பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஆட்சி மொழி காவலர் சொல்கிறதையும் அவர் அதுக்கு சங்கராச்சாரியார் சொல்கிற பதிலை சங்கராச்சாரியார் வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறார். அப்போது வந்து கடைசியில் அவர் கேட்குறார், ராமலிங்கனார், ஏன் அவருக்கு சுவாமிகளுக்கு தான் தமிழ் தெரியுமே, ஏன் தமிழில் பேசலை அப்படின்னு கேட்குறாரு. சங்கராச்சாரியரை வச்சுக்கிட்டு சொல்கிறார், அவர் பெரியவர் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவர் சொல்கிறாரு, உதய காலத்தில், அதாவது காலையிலேருந்து 12 மணி வரை உதய காலத்தில் சுவாமிகள் நீச பாஷையில் பேச மாட்டார்கள். இதை பதிவு செய்திருப்பவர் ராமலிங்கனார். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது போவோம். அவர் புத்தகத்தில் இருக்குது, ராமலிங்கனார் புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது நம்ம தமிழ் மொழியை பேசுகிறது, தமிழர்களை பாராட்டுறது, இதெல்லாம் வந்து ஆரிய போர் முறையில் ஒன்றுங்க. சாம வேத தான தண்டம்னு சொல்லுவாங்க. அவங்க நட்பாக நடித்து அரவணைச்சு தீர்த்துக்கட்டு, அதான் சாமங்கிறது. அதை திருதராஷ்டிர ஆலிங்கனம்பாங்க, அனுகூல சத்துரு போர் முறை என்பார்கள். அதுக்கப்புறம் தானம் கொடுத்து நன்கொடை தர்மம் பண்ணி கூட அவங்களுக்கு பணங்கணம் கொடுத்து உதவி செஞ்சு அவனை இழுத்து அவனை காலி பண்ணு, ஒன்றும் இல்லைன்னா கடைசியில் தான் நீ போரிடணும் என்பதை சொல்கிறது ஆரிய போர் முறை. தமிழர்கள் இந்த மாதிரி போர் முறையை இழிவாக கருதுவார்கள். நேராக யுத்தம் பண்ணுறோம், அழிகிறோம், அது ஜெயிக்கிறோம் என்று வரும். இந்த போர் முறையில் தான் இந்த சாமவேத தானதண்டம் என்ற அரவணைத்து அழிக்கக்கூடிய, தோளில் கை போட்டு குரல் வலையை நெறித்து அழிக்கக்கூடிய ஒரு நட்பைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், வார்த்தைகளில் தமிழை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். செஞ்சிருக்காரு. அது ஒரு 30 செகண்டுக்குள்ள இந்த ஆண்டு இது யாருக்கான பொங்கலா இருக்கும் உங்க பார்வை? எனக்கு வாய்ப்புண்டா இல்லையா? ஒட்டுமொத்த இந்திய மக்களும்
இந்த நாட்டை மதவாத பிடியிலிருந்து வீழ்த்தி நரேந்திர மோடியை வீழ்த்துகிற ஆண்டாக இருக்கும். அதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் எங்களுடைய கட்சி தலைவருமான எங்கள் தளபதி சொல்லியிருக்கிறார். நான் இங்க ஒண்ணு அண்ணன் நாகராஜன் அவர்களோட அவருக்கான நேரத்தை கொடுத்துக்கலாம். யூபி உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருச்சா சொன்னாரு. இது விவசாயத்துறையிலையா, மருத்துவத்துறையிலையா, பொருளியல் இல்லையா, இல்ல தனிமொழி வளர்ச்சி இல்லையா, எதுல உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்குன்னு இப்ப அண்ணன் எனக்கு ஒப்பிட்டு சொல்லணும். மருத்துவத்துறையில், பொறியியல் துறையில் சொல்லணும். ரெண்டாவது தமிழ்நாடு கடன் வாங்கிருச்சுன்னு அண்ணன் சொன்னாரு. தமிழ்நாட்டு கடனை தமிழ்நாடு ஒட்டுமொத்த தனிமனித வளர்ச்சியில 9.8 விழுக்காடு இருக்கு. மோடி பொறுப்பேற்ற பின்பு ஏறத்தாழ 10 மடங்கு கடன் வாங்கப்பட்டிருக்குது இந்திய அரசு. ஏன் அதை மூடி மறைக்கிறார்? ஒட்டுமொத்த மோடி ஆட்சிய தனிமனித வளர்ச்சி என்ன? இதை சொல்லுங்க. இதுக்கான பதிலளிக்க சொல்லணும். தமிழ்நாட்டு தனிமனித வளர்ச்சி என்ன? உத்தரப்பிரதேச தனிமனித வளர்ச்சி என்ன? ஒட்டுமொத்த இந்தியாவில் தனிமனித வளர்ச்சி நிறைய உண்டு. நிறைய உண்டு. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. மிக குறைவு கம்பேர் பண்ண இந்தியாவுடைய கடன் குறைவு உண்டு. யூபி பத்தி கேட்டீங்க, பேச விட்டுருங்க. டைம் முடிஞ்சது பேச விட்டுருங்க. யூபி பொறுத்த வரைக்கும் எந்த துறையில தமிழ்நாட்டை விட வளர்ந்திருக்குதுன்னு சொல்லி கேக்குறாரு. நேரடியா பதில் வாங்க. இன்னைக்கு பொருளாதாரம் உயர்ந்து இருக்கிறது, அதை சொல்ல வரேன் நானு. இன்னைக்கு ஒரே ஒரு மாநிலம் மட்டும் 9.5 கோடி ரூபாய், 9.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு. கடந்த அரசு குறியீட்டில் மருத்துவத்துறையில, கல்வியில, வளர்ச்சியில, சுகாதாரத்துல நாகராஜ் சார் எந்த துறையில தமிழ்நாட்டை விட வளர்ந்திருக்குது டைரக்டா பதில் சொல்லுங்க. நேரம் இல்ல. மக்களுக்கான அரசியல் நீங்க கையில எடுக்கல. நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பாணி உங்களுக்கு காணாமல் செய்யப்பட்டது. நீங்க மக்களை பத்தி கவலைப்படல. உங்க பட்டியல்ல அரசு பட்டியல்ல எந்த இடத்துல வளர்ந்திருக்கு சொல்லுங்க. நேரா சொல்லுங்க. சார் எந்த துறையில வளர்ந்திருக்குங்கறாரு. நேரா பதில் சொல்லுங்க. முடிச்சிரலாம். நேரம் இல்ல. கல்லூரி நடத்துற உங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பாபம் சொல்றதுல அப்புறம் பாத்துக்கலாம். பள்ளிகள்ல ஹிந்தி தான் சொல்லித்தரப்படுது, தமிழ் சொல்லி தரப்படவில்லை. நான் சொல்றேன், நீங்க வளர்த்தல. ரெண்டாவது நீங்க சாதி சார் அதுக்குள்ள போனா நிறைய பேசிக்கலாம் சார். அவர் கேட்டது நேரா கேட்டது எந்த துறையில வளர்ந்திருக்குன்னு தான் சார் கேக்குறாரு. அதை மட்டும் சொல்லிடுங்க சார். மேலும் போவதில்லை. வருகின்ற தேர்தலில் மக்களுக்கு சரியான பாடம் வளர்ந்திருக்கு. சரி சரிங்க சார், சரிங்க சார், பதில் சார். நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.